இப்போ ஜோதிடத்துல ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது, அதாவது இந்த மேஷம், விருச்சிகம், தனுஷ், மீனம், இந்த மாதிரி ஒரு அருள் அணி, இந்த அணிக்கு செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ, ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம், துலாம், இந்த அணிகள்ல சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு பிரதானமான கிரகமா சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான். இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா, செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி, அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி, மகரத்துக்கு விருச்சிகம் பாதகாதிபதி. அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு. இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம், அது சனியோடைய வீடு. கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது. இப்போ மேஷத்தில் சனி நீச்சம், அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை. இப்போ சாட்டானுக்கு என்னன்னா, செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை கிரகம் தான். ஆனா உன்னைய கமாண்டோ, தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க. என் வீட்டில் உனக்கு உச்ச பலம் வருது, உன் வீட்டில் வந்தா என்னைய நீச்சன், டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க. இப்போ செவ்வாய்னாவே ஒரு ஸ்பீடு, பராக்கிரமம், எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம். அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள். ஆனால் இந்த சாட்டான்னு வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக, ஸ்லோவாக. ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா? இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது. அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக, லெத்தார்ஜிக்காக, லேசியாக டிராவல் செய்யக்கூடிய இடம். ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்றுக்கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து, ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டெட் அகெயின்ஸ்ட் பிளானட்ஸ். இப்போ நம்ம எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா, குறிப்பாக இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பைரவரை வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த நெகட்டிவ் பிளானட்ஸினுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும், இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்து செவ்வாய் உச்சம், அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு. இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.